மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சொத்து குவிப்பு வழக்கில் விடுதலையை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தாமாக முன்வந்து பதிவு செய்த வழக்கின் விசாரணையை எதிர்த்து அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசனிடம் கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். இந்த சொத்து குவிப்பு வழக்குடைய முழு பின்னணி, இந்த வழக்கு கடந்து வந்த பாதை விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடந்த திமுக ஆட்சியில் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர்கள் பொன்முடி, தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோரை விடுவித்ததை எதிர்த்தும், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய வீடு ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் இருந்து அமைச்சர் பெரியசாமி விடுவிக்கப்பட்டதை எதிர்த்தும் சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கு என்பது கடந்த ஆகஸ்ட் மாதம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த அந்த விசாரணை என்பது தற்போது தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் அவரது மனைவி ஆதிலட்சுமி சார்பில் 2 மேல்முறையீடு மனுக்கள் என்பது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மேல்முறையீடு மனுக்களை இவ்வாறு தானாக முன்வந்து பதிவு செய்தது தவறான ஒரு முடிவு என்றும், அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் தானாக முன்வந்து பதிவு செய்த விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்கவும், அந்த விசாரணையை ரத்து செய்து உத்தரவிடக் கோரியும் அந்த இருவரும் தாக்கல் செய்துள்ள மனுவில் ஏற்கனவே தற்போது தெரிவித்துள்ளனர். நன்றி வெங்கடேசன், உங்களுடைய விரிவான தகவல். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.